guys, my name is Jelina and welcome to my world where beauty meets wellness. So in the video நான் வந்து உங்கள்ட்ட என்னோட hair care routine தான் ஷேர் பண்ண போறேன். hair care routine வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கா தான் வச்சிருப்பேன். ரொம்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம சிம்பிள் அண்ட் பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஹேர் எப்படி வந்து மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். So first step வந்து hair oiling. So hair oiling is also very important. நான் வந்து என்னோட hair oiling method வந்து ஒரு ஸ்டெப் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்து ஹேர் கேர் பண்ணணும், அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற திங்ஸு இல்லை ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ஹேர் ஆயிலிங்கில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஹேர் ஆயிலிங் வந்து நான் வந்து ஓவர் நைட் ஹேர் ஆயில் பண்ணுவேன். ஓவர் நைட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹேர் ஆயில் வந்து முடி வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிடணும். டீடாங்கிள் பண்ணிட்டு ஸ்கேல்ப் வந்து ஒரு ஹேர் க்ரோத் சீரம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய இதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து இந்த ஹேர் க்ரோத் சீரம் பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ அது வந்து லிலி ஆரா நேச்சுரல்ஸ் அந்த இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து அது ஹேர் க்ரோத் சீரம் அது. ஸோ இது வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் சீரம் தான். ஸோ இந்த ஆயில் பேஸ்ட் சீரம்னால எப்பெல்லாம் நம்ம வந்து ஹேர் ஆயில் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்கேல்ப்மே நான் வந்து எல்லா ஸ்கேல்ப் ஃபுல் ரவுண்ட் ஹெட் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ஏரியாஸில் மட்டும் நான் வந்து அது ஸ்கேல்ப் ஆயில் அந்த ரீக்ரோத் சீரம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு வந்து மசாஜர் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கேல்ப் மசாஜர் இருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் டைம் பண்ணுறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளால ஷாம்பூயிங் பண்ணும் போது நெயில்ஸால இப்படி தேய்க்காம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் வச்சு நம்ம வந்து ஷாம்பூ பண்ணி அதை வந்து ரிமூவ் அந்த ஆயில் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி ரெண்டு வச்சிருக்கேன். ஒன்று வந்து ஷாம்பூயிங்க்கு அப்போ யூஸ் பண்ணுவேன் அண்ட் இன்னொன்று வந்து இப்படி ஹேர் க்ரோத் சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு அதில் நல்லா ஸ்கேல்ப்ல பெனட்ரேட் ஆகணும்ல. ஸோ அதனால நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஹேர் க்ரோத் சீரம் வந்து நான் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து இந்த ஃபோர்ஹெட் போர்ஷன்ல தான். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி முடி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ வளர்ந்து அது வந்து இப்படி போகுது. ஸோ அதனால இன்னுமே இங்கே வந்து பால்டாக தான் தெரியும், கொஞ்சம் சொட்டையாக அப்படிதான் தெரியும். பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். இங்கே வந்து இந்த முடியெல்லாம் இருக்குல்ல, இப்படி நல்லாவே சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குல்ல, இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் லைன் மாதிரியே தெரியும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ ஹேர் க்ரோத் சீரம் வந்து நான் வந்து மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துலையுமே நிறைய விசிபிளாக தெரியும். ஸோ அதெல்லாமே இப்போ முடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியுது. அண்ட் நான் ஷார்ட்ஸில் போட்டப்பையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இது வந்து ஹேர் லாஸ் ஆகுமா, இது வந்து எவ்வளோ நாளில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும்ட்டு. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு வந்து ரிசல்ட் தெரியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் கண்டிப்பாக ஆகும் தான். அதுவும் முடியெல்லாம் வளர்ந்து அது விசிபிளாக நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். அண்ட் ஒரு 1 to 2 வீக்ஸில் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அது வந்து நீங்கள் நல்லாவே ஒரு 1 to 2 வீக்லேயே அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். பட் ஹேர் க்ரோத் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 month ஆகும். ஸோ 1 month ஆனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் நல்லாவே வளர்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹேர் க்ரோத் சீரம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் சீரம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு வந்து இந்த ஹேர் க்ரோத் சீரம் வந்து வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பேஜ் செக் பண்ணி பாருங்க. வந்து ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயில் வந்து ஸ்கேல்ப்க்குன்னு தனியாக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். லென்த்துக்கு வேற ஆயில், ஸ்கேல்ப்க்கு வேற ஆயில், அப்புறம் ரீக்ரோத் சீரம் வந்து அது வந்து இந்த இடத்துல வந்து முடி வளர்றதுக்காக அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஆயில் ஃப்ரம் மாமா அர்த் ரோஸ்மேரி ஹேர் ஆயில் வந்து இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை பற்றியுமே நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து முடியே வந்து அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது நல்லாவே. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் அந்த ரீக்ரோத் சீரம் யூஸ் பண்ணேன்.
ரீக்ரோத் சீரம் யூஸ் பண்ணதுல முடி வளர்ந்ததுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது முடி லைக் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆயில் வந்து நான் வந்து என்னோட ஸ்கேல்ப் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இந்த ஸ்கேல்ப் சைடில் ஃபுல் இந்த பேக் சைடில் ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே ஸ்கேல்ப் மசாஜரால் நல்லா மசாஜ் பண்ணி விட்றேன். ஸோ தட் அந்த ஆயிலெல்லாம் நல்லா வந்து பெனட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் லென்த் ஹேர் லென்த்துக்கு வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஆல் டைம் ஃபேவரட், லைக் த பெஸ்ட் ஆயில் ஃபார் யுவர் ஹேர் லென்த். லைக் அந்த ஷைன் அண்ட் ஃப்ரிஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து கோகோனட் ஆயில் இஸ் த பெஸ்ட். லைக் நீங்கள் இந்த கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் லென்த்துக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதால முடி வந்து நல்லா ஷைனியாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் ஹேர் ஆயிலிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், முடி வந்து பிரேட் பண்ணிட்டு தான் தூங்கணும். நாட் நெசசரி ஹேர் ஆயில் அப்போ தான் பிரேட் பண்ணணும்ல, நீங்கள் எவ்ரி நைட் வந்து முடி வந்து பிரேட் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் எவ்ரி நைட் வந்து நான் இந்த மாதிரி லைக் பிரேட் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஸோ ஹேர் ஆயில் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போனி டெயில் மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அண்ட் அதுக்கப்புறமா பிரேட் பண்ணிட்டு படுத்துக்குவேன். லைக் தூங்க போகும்போது நீங்கள் வந்து முடி வந்து பிரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா முடி வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும், ஃப்ரிஸியாக ஆகாமல் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் ஆயிலிங் வந்து முடிஞ்சிச்சு. நைட் வந்து ஹேர் ஆயில் பண்ணிட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் வாஷ்க்கு வந்து இந்த லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட இந்த லாவெண்டர் வேரியன்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். லைக் இது வந்து செம்மையாக ஒர்க் ஆகும், முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக டேமேஜ் ஆகாமல் லைக் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த இதுக்கு நான் லைக் லிட்ரலி ஒரு 2-3 டப்ஸ் வந்து நான் வந்து லைக் இது ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து இது அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ வந்து இது ஸ்டாக்லேயே இல்லை, என்னன்னே தெரில. நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிட்டேன், இது ஸ்டாக்கே இன்னும் வரல. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து இந்த பேர் அனாட்டமியோட இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2-3 வாஷஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுமே நல்லாவே ஒர்க் ஆகுது, இது மாதிரியே ஒர்க் ஆகுது. ஸோ நோ வரிஸ், உங்களுக்கு வந்து இந்த ஷாம்பு கிடைக்கலான்னு நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுமே நல்லா இருக்கு, லைக் இன்னுமே நல்லா யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நான் வந்து இதுக்கு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், இது அளவுக்கு ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நார்மல் ஹேர் ட்ரை தான் விட்டுவேன். நான் வந்து எதுவும் ப்ளோ ட்ரை ஹீட் அப்ளைன்சஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே முடி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு சீரம் லைக் ஒரு 1 பம்ப் தான், அந்த காயின் சைஸ் கூட இல்லை, ஒரு அந்த 1 பம்ப் தான். அந்த 1 பம்பில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் ஃபுல் என் முடிக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஷாம்பு வேரியன்ட் இருக்குல்ல, இதுலேயே இந்த பேர் அனாட்டமியோட சேவ் இந்த அல்ட்ரா ஸ்மூதிங் சீரம் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து லிவான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சரி மிடில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அது எதுவும் அவ்வளோ ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால நான் வந்து பேர் அனாட்டமியோட இந்த சீரமே யூஸ் பண்ணேன், அதுவுமே நல்லாவே ஒர்க் ஆகும். முடி வந்து ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும், நல்லா ஷைனியாக இருக்குது. ஸோ யா, சீரம்க்கு வந்து நீங்கள் ஆஃப்டர் வாஷ் சீரம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த பேர் அனாட்டமியோட சீரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இவ்வளோதான் என்னோட ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஹேர் கேர் ருட்டீன். லைக் நான் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியே லைக் ஹேர் ஆயிலிங்கில் வந்து நான் வந்து ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவே என்னோட ஹேர் கேரில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் எப்போ லைக் ஹேர் கேர் இல்லை என்ன வீடியோ போட்டாலுமே என்னோட ஹேர் லைக் என்ன ஹேர் கட்டுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து லைக் இட்ஸ் லைக் லேயர்ஸ் தான் நானே பண்ணுவேன். லைக் நானே வீட்டில் வெட்டுவேன், நான் வந்து பார்லர்லாம் போய் லைக் வெட்ட மாட்டேன். ஸோ நானே எனக்கு தெரிஞ்ச லேயர்ஸ் நான் வந்து வெட்டிக்குவேன் அண்ட் அதுவே எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து முடி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து முடி லைக் லேயர்ஸ் நான் வந்து கட் பண்ணுவேன்ல, ஹேர் கட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து லைக் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, இதுதான் என்னோட ரொம்ப பேசிக்கான ஹேர் கேர் ருட்டீன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி ஒரு சின்ன ஸ்டெப்ஸை வந்து லைக் சேஞ்ச் பண்ணுங்கள், அதுவே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் நான் வந்து என்னோட ஹேர் கேர் ருட்டீனில் உள்ளது ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
அண்ட் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீன்க்கெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.